Hi everyone, welcome back to my YouTube channel, The Sisters Edit. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஆனைக்கட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. வீட்டுக்கு கொஞ்சம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் வாங்கலான்ட்டு. ஸோ நர்சரிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். உள்ளே போய் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் உள்ளே என்ட்ரானதும் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது அங்கே இருக்க ரோஸ் வெரைட்டிஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான ரோஸ் சாப்ளிங்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அங்கே வந்துட்டு மினி இட்லி பூ, டிஃப்ரெண்ட் பனானா டைப்ஸ் பிளான்ட் சாப்ளிங்ஸ் இருந்துச்சு. லைக் ரெட் பனானா அண்ட் நேந்திரன் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் நாங்கள் வந்துட்டு மினி இக்ஸோரா ரெட் பிளான்ட் சாப்ளிங்ஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்துட்டு க்ளீவியா லில்லி பிளான்ட் சாப்ளிங்ஸ் இருந்துச்சு. அண்ட் தி பெஸ்ட் இன்டோர் பிளான்ட்டான ஹோமோலோமெனா பிளான்ட் சாப்ளிங்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ரோஸ்மெரி பிளான்ட் சாப்ளிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹40 per சாப்ளிங் காஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே ஆக்சுவலி எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எது வாங்குறதுன்ட்டு. பிகாஸ் எவ்ரி திங் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். And this whole place gave me such a calmness because it was full of greenery and just the smell of the soil and plants. Honestly, it was like a therapy. ஏன்னா இந்த மாதிரி நேச்சர் பிளேசஸ்க்கு வரும்போது தான் ஐ ரியலி ஃபெல்ட் தட் என் மைண்ட் வந்து எவ்வளோ ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுன்றது. ஸோ ஐ ஹவ் கேப்சர்ட் ஃபியூ ரேண்டம் பிளான்ட் கிளிப்பிங்ஸ் ஃபார் யால். நீங்களும் இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக அண்ட் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாப்ளிங்ஸ் வச்சுருக்காங்கன்றத பாருங்கள். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட்ஸ் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு டெரக்கோட்டா க்ளே பாட்ஸ், ஹேண்ட் பெயிண்டட் செராமிக் ஒன்ஸ், அப்புறம் மாடர்ன் ஃபைபர் பாட்ஸு, எல்லா டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸ் கலெக்ஷனுமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வேண்டிய பிளான்ட் சாப்ளிங்ஸ் அண்ட் பாட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களே வந்துட்டு பாட்டிங் சர்வீஸுமே பண்ணி தராங்க. தட் மீன்ஸ் லைக் தே ஜஸ்ட் டோன்ட் கிவ் யூ தி பிளான்ட். அவங்க தான் வந்து கரெக்டான சாண்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி பாட்டில் ரெடி பண்ணி தராங்க. ஸோ அவங்க பாட்டிங் பண்ணும்போது கோகோ பீட், ரெட் சாயில், மென்யூர் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பாட்டிங் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றும் போது ஏதாச்சும் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு அந்த பாட்டோட அடியில் வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸுமே லைக் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அண்ட் அவங்க பாட்டிங் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் ஃபர்டிலைசருமே ஆட் பண்ணாங்க. அந்த ஃபர்டிலைசர் எதுக்குன்னா, இட் ப்ரொவைட்ஸ் தி பிளான்ட் வித் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொமோட் ஹெல்த்தி பிளான்ட் க்ரோத்.
ஸோ அவங்களுமே அங்கே இருக்கவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஃபர்டிலைசர் அங்கேயே விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பிளான்ட்ஸை வளர்க்கும்போது மந்த்லி ஒரு 3 to 4 பால்ஸ் மாதிரி அந்த ஃபர்டிலைசர் வந்து பிளான்ட்ஸ்க்கு போட சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட் அந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியாக ப்ராப்பராக க்ரோ ஆகும்ன்ட்டு. ஸோ ஃபைனலி நாங்கள் செலக்ட் பண்ண எல்லா செடிங்களுக்குமே அவங்க பர்ஃபெக்டாக பாட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் நாங்களுமே அந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு 3 to 4 பேக்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா செடிங்களையுமே ப்ராப்பராக காரில் அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் கோயம்புத்தூருக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். And I will soon share how I have arranged these plants in my home, both indoor and balcony setup. And if you like the video, don't forget to like, share and subscribe, and also let me know if you want more plant related content. So see you all in my next video.